ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த ஸ்லீப்லெஸ் டேஸோட 10வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஒரு வழியா இந்த 3வது லூப் முடிஞ்சு 4வது லூப் ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கும். ஆனா இந்த 3வது லூப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போச்சு. அது எல்லாத்தையும் இந்த 4வது லூப்ல டாங்ஷி எப்படி மேனேஜ் பண்ண போறான் அப்படிங்கறத தான் இன்னைக்கான எபிசோட்ல பார்க்க போறோம். இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்லயே வழக்கம் போல ஒரு ஃபிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. 2016ல நடந்த ஒரு சம்பவம். கொரியாவுல இல்ல, அமெரிக்காவுல. அங்க யாரோ ஒரு லேடி நைட் எல்லாம் தூங்காம கம்ப்யூட்டர்ல உட்காந்து விடிய விடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இந்த மேகி இருக்கா இல்லையா, அவ மறைஞ்சு நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில இந்த மேகி அந்த லேடி 2 பேருமே கார்ல எங்கேயோ கிளம்பி போறாங்க. ஏதோ ஒரு உயரமான பில்டிங் இருக்கு. அங்க போய் இந்த லேடி யாரோ ஒரு ஆள்கிட்ட ஏதோ டீலிங் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. மேகி அந்த பில்டிங்கை பார்த்தே ரொம்ப சந்தோஷப்படுறா. உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அந்த லேடி இவளோட அம்மா போல இருக்கு. இந்த பிளாஷ்பேக்குக்கும் கண்டிப்பா இன்னைக்கான எபிசோடுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதை பின்னாடி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா 4வது லூப் இப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. டாங்ஷி அந்த கென்னோட வீட்டுல திருட்டுத்தனமா போய் அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு செவுத்துல இந்த மோவோட போட்டோ, செத்து போன ஹான் டேங் இவங்களோட போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருந்திருப்பான் இல்லையா, அதையெல்லாம் பார்த்துட்டு இவன் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல அந்த கென் அவனோட ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நேரா கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்துட்டான். கீழே கார் பார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் ஜேம்ஸ் வந்திருப்பான் இல்லையா, அவன் டாங்ஷிக்கு கால் பண்றான். பாஸ் அவன் வந்துட்டான், சீக்கிரம் எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவசர அவசரமா இவன் இருந்ததெல்லாம் அப்படியே இருந்த மாதிரியே வச்சுட்டு வீட்டையும் பூட்டிட்டு அங்கிருந்து வெளியில வந்து ஒளிஞ்சுக்கிறான். இந்த கென்னும் வந்து வீடு திறந்துட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிடுறான். ஜேம்ஸ்க்கு கால் பண்ணி, ஜேம்ஸ் இந்த கென் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரான். பாஸ் வந்து இவனை பாக்குறாரு. ஏண்டா இந்த தலையை வெட்டின கோழி மாதிரி கண்ணா பின்னான்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க, என்னடா இன்வெஸ்டிகேஷன் பண்ற, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப பாதி பேரை நீ அங்க வெளியே சர்வலைன்ஸ்ல விட்டுட்டு எதுக்காக இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாரா. இந்த யுவான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நான் இருக்கேனடா, நான் பத்தாதா, எதுக்குடா நீ பக்கத்து டீம்ல எல்லாம் போய் ஹெல்ப் கேட்கற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அட இல்ல பாஸ், ஹெல்ப் எல்லாம் நான் ஒன்னும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவன் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வரான். அங்க போலீஸ் சீஃப் இருக்காரு, இந்த யுவானும் இருக்கான், இவனோட மிச்ச மீதி டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இவன் தான் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருப்பான் போல இருக்கு. போலீஸ் சீஃப் வந்து கேக்குறாரு, என்னப்பா இந்த நேரத்துக்கு மீட்டிங் கூப்பிட்டுருக்க, இந்த ஸ்குவிடோட கேஸ்ல ஏதாவது முக்கியமான திருப்பம் எதுவும் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. அதுக்கு உடனே யுவான் இருந்துட்டு, இந்த கேஸை நீ கையில எடுத்து 16 நாள் ஆச்சு, கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஆமாமா, ப்ராப்ளம் தான். 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த யூனிவர்சிட்டியில ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த கேஸை நீ தானே விசாரணை பண்ண. அந்த கேஸ் கூட இன்னும் சால்வ் பண்ணாமே இருக்கே. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ப்ரொஃபசர் ஜியாங் காணாம போனாரு, அவர் இன்னமும் கிடைக்கவே இல்ல. அதை நீ தானே விசாரிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கிறானா. ஆமா ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன், அந்த கேஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் சீஃப் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எதுக்குடா நீ அந்த கேஸ் இங்க கொண்டுட்டு வர, அந்த ப்ரொஃபசர் ஜியாங்கோட டெட் பாடி எதை நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அந்த யுவான் கேட்கறான். அதெல்லாம் நான் ஒன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அப்ப எதுக்காக நீ இதை கேட்கிற, அந்த கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் சீஃப் கேட்கிறாரு. ஆமா சார் இருக்கு, ஏன்னா இவன் என்ன மட்டம் தட்ட பாக்குறான், என்ன எல்லாரும் முன்னாடியும் கெட்டவனா காமிக்க பாக்குறான், அதனாலதான் சம்பந்தமே இல்லாம இப்ப அந்த கேஸ் இங்க கொண்டுட்டு வரான் அப்படின்னு சொல்லி இந்த யுவான் சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கான். அதுக்கு உடனே நம்ம டாங்ஷியோட பாஸ் இருந்துட்டு, அந்த அளவுக்குலாம் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுத்துக்காதடா, நீ எல்லாம் அதுக்கு ஒர்த்தே இல்ல. இதுக்கு முன்னாடி அந்த 2 பேர் இறந்து போனாங்க இல்லையா, ஹானும் டேங், அந்த கேஸ் நீ தானே விசாரிச்ச, ஆக்சிடென்ட்னு சொல்லி கேஸ் முடிச்சுட்ட, ஆனா அது ஆக்சிடென்ட்டே கிடையாது, உன்னால ஒரு சின்ன சந்தேகமாவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அட சண்டை போட்டுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் சீஃப் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு டாங்ஷிட்ட கேட்கிறாரு, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. டாங்ஷி உடனே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ளே பண்றான். அதாவது அந்த லேப்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா 8 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ப்ளே பண்றான். அந்த ப்ரொஃபசர் ஜியாங் அந்த லேபுக்குள்ள போறாரு. அவர் லேபுக்குள்ள போன அடுத்த ஒரு சில செகண்ட்லயே அங்க லேப்ல நெருப்பு பிடிக்குது. நெருப்பு பிடிச்சி பிளாஸ்ட் ஆகுது. எல்லாரும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாம் வராங்க, உள்ள போய் நெருப்பு அணைக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி போறாங்க. இது எல்லாம் தான் அந்த வீடியோல இருக்கு. இதுல என்ன இருக்கு, அதான் தெளிவா தெரியுதுல, அந்த ப்ரொஃபசர் உள்ள போனாரு, வெளியே வரவே இல்ல, கண்டிப்பா அவர் செத்து தான் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த யுவான் சொல்றான். வீடியோவை திரும்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சிசிடிவி வீடியோவை திருப்பி ப்ளே பண்றான். கரெக்டா ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த லேபுக்குள்ள போறாங்களே, அப்ப ஸ்டாப் பண்ணிட்டு எத்தனை ஃபயர் ஃபைட்டர்ஸ் உள்ள போறாங்க அப்படின்னு கேக்குறான். எல்லாரும் எண்ணி பார்த்துட்டு 6 அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ப்ளே பண்றான். உள்ள போனவங்க நெருப்பு அணைச்சிட்டு திரும்ப வராங்களா, இப்ப எத்தனை பேர் வராங்க அப்படின்னு கேக்குறான். இப்பவும் 6 தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுவான் கத்துறானா. வீடியோவை ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷன்ல திரும்பவும் ப்ளே பண்ணி கரெக்டா எண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். எண்ணி பார்த்தா 7 பேர் இருக்காங்க. 6 பேர் உள்ள போயிட்டு 7 பேர் எப்படி வெளியே வர முடியும்? ஏன்னா ப்ரொஃபசர் ஜியாங் ஆல்ரெடி ஃபயர் ஃபைட்டர்ஸ் யூனிஃபார்மோட பிளான் பண்ணி உள்ள ஒளிஞ்சிருந்திருக்காரு. இவங்க எல்லாம் வந்ததும் இவங்களோடவே சேர்ந்து அவர் ஃபயர் ஃபைட்டர் மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அவர் வெளியில வந்துட்டாரு. ப்ரொஃபசர் ஜியாங் உயிரோட தான் இருக்காரு, அவர் ஃபயர் ஃபைட்டர்ஸோட எஸ்கேப் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி டாங்ஷி எக்ஸ்பிளைன் பண்றான். மத்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு அட ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கு. ஆனா அந்த யுவான் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். கிட்ட போய் அந்த வீடியோ குறுகுறுன்னு பார்த்துட்டு,
ஏன்டா நீ சொல்றதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? அது ஒரு கெமிக்கல் லேப். அங்க நெருப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு ஆளால எப்படிடா உயிரோட இருக்க முடியும்? அந்த புரொஃபசர் ஜியாங் எப்படி உயிரோட இருந்திருப்பாரு? அப்படின்னு கேட்குறான். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா உள்ள ஒளிஞ்சுக்க இடம் இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்றான். அந்த ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு இல்லையா? அதுக்குள்ள ஆல்ரெடி அவர் அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸோட யூனிஃபார்ம போட்டுக்கிட்டு தான் போய் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒளிஞ்சிருந்திருக்காரு. இவங்கலாம் நெருப்பு அணைக்கிறதுக்காக உள்ள வந்திருக்காங்க. நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க கரண்ட் இருக்காது. இருட்டா தான் இருக்கும். நெருப்பு, புகை இதுல எதுவும் தெரிஞ்சிருக்காது. அந்த சமயத்துல இவரு மெதுவா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வெளியில வந்து அவங்களோட சேர்ந்து இவரு வெளிய எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்ற விஷயத்த இவன் இன்ஃபார்ம் பண்றான். அதுக்கு உடனே அந்த யுவான் இருந்துட்டு, ஆமா, அந்த சமயத்திலேயே இந்த புரொஃபசர் ஜியாங்குக்கும் அந்த மோக்கும் நடுவுல சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. கண்டிப்பா அந்த புரொஃபசர் ஜியாங் இப்ப உயிரோட இருக்காரு. அதுவும் தலைமறைவா இருக்காரு அப்படின்னா, அவரு தான் ஸ்குவிட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெரி குட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஷிய தட்டி குடுக்குறான். சார் நான் உங்கள தப்பு சொல்றதுக்காக நான் இந்த கேஸ இங்க கொண்டுட்டு வரல. சாரி சார் அப்படின்ற மாரி சொல்றானா, பரவால்ல பரவால்ல அப்படின்ற மாரி இந்த யுவான் சொல்லிடுறான். சரிடா நீ என்ன இந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்கனா கண்டிப்பா உனக்கு ஏதோ ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி போலீஸ் சீஃப் கேட்கிறாரா? சார் எனக்கு இந்த ஒட்டுமொத்த சிட்டியோட சர்வேலன்ஸும் வேணும். ஏன்னா அந்த புரொஃபசர் ஜியாங் கண்டிப்பா இந்த சிட்டில தான் எங்கேயோ தலைமறைவா இருக்காரு. அதனால எனக்கு அந்த பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்கறான். அதாவது ஒட்டுமொத்த சிட்டியோட சிசிடிவியையும் செக் பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்கறான். அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில இவன் நேரா கிளம்பி இந்த மோவ பிக்கப் பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு போவான் இல்லையா? அதுக்காக கிளம்பி அவனோட வீட்டுக்கு வரான். கார் பார்க்கிங்ல கார நிறுத்திட்டு கார்லயே உட்காந்து கொஞ்ச நேரம் கண்ண மூடி தூங்குறான். அவன் கண்ண மூடுனதுமே இவனுக்கு ஒரு கனவு வருது. இவனோட சின்ன வயசு போல இருக்கு. அவனுக்கு இப்ப 5 வயசு தான் இருக்கு. அவங்க அம்மா கையில புத்தகத்த வச்சுக்கிட்டு அவன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். 5 வயசு பையன் பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அங்க மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கான். டைம பத்தி ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு, டார்வின் என்ன சொன்னாரு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களும் ஒன்னொன்னா கரெக்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா அவன் ஒரு விஷயம் சொல்றான். புத்தி இல்லாதவங்க தான் பொருளை வந்து பெரிய சொத்தா மதிப்பாங்க. ஆனா புத்திசாலிங்க நேரத்தை தான் முக்கியமா நினைப்பாங்க. நேரம் ரொம்ப முக்கியமானது. அது நம்ம தவற விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு மறந்து போச்சாட்டங்குது இழுத்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையில ஸ்கேல வச்சுட்டு தரையில அடிக்கிறாங்க. அவன் பயந்து போயிடுறான். அதே மாதிரியே இங்க பிரசன்ட்ல தூங்கிட்டு இருந்தவனும் பயந்து போய் எழுந்திருக்கிறான். நேரத்தை தவற விட்டுட்டா நமக்கு அது திரும்ப கிடைக்காது அப்படின்ற மாதிரி அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு, இல்லம்மா நீங்க சொன்னது தப்பு, நான் நினைச்சதும் தப்பு, நம்ம எல்லாரும் நினைச்சதும் தப்பு, நேரம் கண்டிப்பா நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்திருச்சு இவன் மோவோட வீட்டுக்குள்ள போறான். இவன் வழக்கமா மோவை மீட் பண்ணுவான் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வரான். இந்த தடவையும் இவனுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. முதல் 2 லூப்ல இந்த இடத்துல மோ பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். 3வது லூப்ல அவன் தூங்கிக்கிட்டு இருந்திருப்பான். அந்த 3வது லூப்ல தான் நிறைய பிரச்சனை நடந்து போயிருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த 4வது லூப்ல அவன் வழக்கம் போல பாக்ஸிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். யப்பா லூப் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறாங்க. இந்த தடவையும் அந்த டெக்னீஷியன் அவனோட சம்பள பாக்கிய வாங்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வரான். அவனோட ஃபேஸ் ஐடி ஏத்துக்கவே இல்ல. நேரா ரிசப்ஷனுக்கு போறான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, அந்த ரிசப்ஷன்ல இருக்கவங்க இவன் டெலிவரி பண்ண வந்திருக்கான்னு நினைச்சிட்டு அங்க வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் ஹெச்ஆர் மேடம பார்க்கணும். நான் இங்க தான் வேலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். இந்த தடவையும் அந்த பொண்ணுங்க அத தான் சொல்றாங்க. டெலிவரி அங்க வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு ஒரு பேப்பர் பேனா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கி இவனே உட்கார்ந்து லெட்டர் எழுதுறான். போன லூப்ல இவனுக்கு பதிலா டாங்ஷி எழுதினா இல்லையா, அதே லெட்டர இப்ப இவனுக்கு இவனே எழுதுறான். போன 3வது லூப் முழுக்க முழுக்க இவன் அந்த லெட்டர பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதனால தான் இவனுக்கு ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கும். ஒருவேளை அந்த லெட்டர் அவனுக்கு தேஜாவு மாரி இப்ப ஞாபகத்துக்கு வந்துருச்சோ என்னவோ, அதனால இவனுக்காக இவனே லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான். அத அப்ப ஆஃபீஸ்க்குள்ள வந்து அந்த ஹெச்ஆர் மேடமும் பாக்குறாங்க. டாங்ஷியுமே அத பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் டாங்ஷி அவனோட பாஸ்க்கு கால் பண்றான். பாஸ், இந்த அமெரிக்காவுல இருக்க வாலின்ற கம்பெனில இருந்து மேகின்னு ஒரு பொண்ணு இன்னைக்கு வருவா. அவள பத்தின டீடைல் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்டா அந்த பொண்ணுக்கும் இந்த ஸ்குவிடுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. அது அப்புறமா சொல்றேன், வேலையை பாருங்க பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இதுக்கு முன்னாடி நடந்த 3 லூப்லயுமே முதல் 2 லூப்ல அனலி இவன் கூட தான் ஆபீஸ்ல இருந்திருப்பா. 3வது லூப்ல மேகிய பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிருந்திருப்பா. ஆனா இப்போ இந்த 4வது லூப்ல நைட் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனாலையா, அவ அங்கேயே தங்கிட்டா போல இருக்கு, வரவே இல்ல. அவ இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அவளோட பாஸ் மோவுக்கு கால் பண்ணி, என்னால மேகிய பிக்கப் பண்ண ஏர்போர்ட்டுக்குலாம் போக முடியாது, நீங்க போய் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. நான் இங்க பிஸியா இருக்கேம்மா, எனக்கு இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் இருக்கு, நான் வேணா டிரைவர் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறத டாங்ஷியுமே பாக்குறான். வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறானா, ஒண்ணும் இல்ல, ஒரு இன்வெஸ்டர் வராங்க அமெரிக்காவுல இருந்து, பிக்கப் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டிரைவருக்கு கால் பண்றான். அவன் போனை எடுக்கவே இல்ல. நான் வேணா போகட்டுமா அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேக்குறானா. ரொம்ப தேங்க்யூ சார், உங்களால இதை பண்ண முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக போறான். இவனுக்கு காவலுக்கு சாங்க நிக்க வச்சுட்டு டாங்ஷி மேகி பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போறான். போறதுக்கு முன்னாடி வழியில பாஸை பார்த்து அந்த மேகி பத்தின டீட்டெயில வாங்குறதுக்காக போறான். பாஸ் அந்த ஃபைல குடுக்கறதுக்கு முன்னாடி கேக்குறாரு, அந்த மேகிக்கும் ஸ்குவிடுக்கும் என்ன சம்மந்தம்னு முதல்ல சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. ஒன்னும் இல்ல பாஸ்,
அந்த மோமோ கம்பெனில ஆல்ரெடி 2 எக்ஸிக்யூட்டிவ் செத்து போயிட்டாங்க. கம்பெனி இப்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த நிலைமையில அந்த பொண்ணு வாண்டடா வந்து நான் இந்த கம்பெனில தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி சொல்றான்னா, கண்டிப்பா அப்படி ஒரு முட்டாள்தனத்த அவ சும்மா பண்ண மாட்டா இல்லையா? அதனால தான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றான். இவரும் அந்த மேகியோட ஃபைல் எடுத்து குடுக்குறாரு. இந்த பொண்ணு பேரு மேகி. பொறந்து வளர்ந்தது எல்லாமே அமெரிக்காவுல தான். அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான். அமெரிக்காவுல இருக்க ஒரு டாப் யுனிவர்சிட்டில தான் இவ படிச்சு முடிச்சிருக்கா. இவ மேக்ஸ்ல புலின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வாலிங்கிற உலகத்தோட பிரஸ்டீஜியஸான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனில இவ வேலைக்கு சேர்ந்திருக்கா. அதுக்கப்புறம் அவளோட லைஃப்ல எல்லாமே ஸ்மூத்தா தான் நடந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து காமிச்சு, இது மேகியோட அம்மா. இவள விட இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர் இவங்க. ரொம்ப சாதாரணமான எஜுகேஷன் இருக்கிற, ரொம்ப புவரான இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருக்கிற, ரொம்ப சாதாரணமான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் இவங்க. ரொம்ப சிம்பிளான லைஃப்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா திடீர்னு அவங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட லைஃப் ஏழ்மையான நிலைமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்றாரா. இந்த கதைய நான் எங்கேயோ கேட்ட மாரியே இருக்கே. ஆமா, இது எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்ற மாரி டாங்ஷி கேட்குறான். 2016 அப்படின்னு சொல்றாரு. எது 2016 மறுபடியும் 2016 அப்படின்ற மாரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கானா. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மேகியோட அப்பாவ பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறான். இல்லடா அவங்க அப்பாவ பத்தி எதுவும் தெரியல. நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன். சோசியல் மீடியால கூட அவங்க யாரும் மேகியோட அப்பாவ பத்தி எந்த ஒரு விஷயமும் சொல்லவும் இல்ல. போட்டோ கீட்ட எதுவும் கிடைக்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். டேய் அவ்வளோதானடா ட்ரீட்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரா. அவன் பாட்டுக்கு பின்னாடி திரும்பி கூட பார்க்காம ஃபிங்கர் ஹார்ட் காமிச்சுட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போறான். மேகியும் வரா. இவளுக்கு இவன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் கண்டுக்காம அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஆனா அவ அவன பார்க்கவே இல்ல. அவ பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிடுறா. அதுக்கப்புறம் இவன் பின்னாடியே ஓடி போய், மேடம் நீங்க தானே மேகி? மிஸ்டர் மோ தான் அனுப்பி வச்சாரு உங்கள பிக்கப் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறானா. அவளும் சரின்னு சொல்லிட்டு போறா. இவனோட கார் அங்கதான் நின்னுட்டு இருக்கு. ஆனா இவ கார கண்டுக்காம அவ பாட்டுக்கு நேரா போறா. மேடம் அங்க இல்ல, இங்க கார் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் காருக்கு கூட்டிட்டு போறான். ஒருவேளை இவளுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கான்னு செக் பண்றானோ என்னவோ தெரியல. கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி கப் எடுத்து குடுத்து, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் குடிங்கன்னு சொல்லி குடுத்து தான் கூட்டிட்டு போறான். அவளும் கார்ல வரும்போது அந்த காஃபிய குடிச்சுக்கிட்டே தான் வரா. இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா மேடம் அப்படின்னு கேட்கறானா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. சரி இந்த தடவை எவ்வளவு நாள் தங்குவீங்க அப்படின்னு கேட்கறான். நான் இன்னைக்கு மதியமே கிளம்பணும், அதனால கொஞ்சம் சீக்கிரமா போங்க அப்படின்ற மாரி சொல்றான். போன லூப்ல இவங்க எந்த ஹைவேல வந்தாங்களோ அதே ஹைவேல தான் இந்த தடவையும் கூட்டிட்டு வரான். அந்த ஹைவேல ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த ஹைவேவோட நம்பர் போட்ட போர்டையுமே இவன் கிராஸ் பண்றான். ஒருவேளை இவன் நோட் பண்றாளா என்னங்கிறத இவன் ஓரக்கனால பாத்துக்கிட்டே வரான். ஆனா இவ அதை கண்டுக்கவே இல்ல. இவளுக்கு இந்த ஹைவே ஞாபகமே இல்லையா, போன லூப்ல நடந்த ஆக்சிடென்ட் இவளுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இவன் யோசிச்சுட்டு வரான். ஆனா அவன் அந்த ஹைவேல போகல. அந்த டிரைவரை போன லூப்ல எந்த இடத்துல இவன் வந்து டைவர்ட் ஆகி போக சொன்னானோ அதே இடத்துல இவனும் டைவர்ட் ஆகி வேற ரூட்ல தான் போறான். அப்படி போகும்போது அந்த ஆக்சிடென்ட் ஆகிற ட்ரக்கையுமே இவன் கிராஸ் பண்ணி தான் போறான். அதையுமே அவ கண்டுக்கவே இல்ல. வேற ரூட்ல போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரக் ஆக்சிடென்ட் ஆகுது. அதையுமே இவ பாக்குறா. ஆனா புதுசா ஆக்சிடென்ட்ட பார்த்தா எப்படி ஷாக் ஆவாங்க, அந்த மாதிரி தான் ஷாக் ஆகுறா. நிஜமாலுமே இவளுக்கு ஆக்சிடென்ட் ஞாபகம் இல்லையா, இவ அப்ப டைம் லூப்ல இல்லையா, இவளோட ரியாக்ஷன் கொஞ்சம் ஜென்யூனா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறான். அப்போ இவ டைம் லூப்ல இல்ல அப்படின்னா எதுக்காக இவ மோமா கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதுவும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில. அப்ப இவளுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவன் நேரா கிளம்பி மோமா கம்பெனிக்கு வந்துடுறான். போன தடவை அனலியும் இவளும் வந்தப்ப டிராபிக்ல ஒரு இடத்துல ரோடு பிளாக் பண்ணிருப்பாங்க, அங்க மாட்டிட்டு காஃபி ஷாப்ல போய் மீட் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஆனா இந்த தடவை இவன் கொஞ்சம் ஃபாஸ்டாவே வந்துட்டான் போல இருக்கு. நேரா மோமா கம்பெனிக்கே வந்துட்டான். என்னதான் இவன் மேகியை பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாலும் இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அவன் ஹெட்போன் மூலியமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். அந்த ஹான் கூட கண்ணாடி கிளாஸை தூக்கி போட்டு உடைச்சிருப்பான் இல்லையா, அந்த சத்தம்லாம் கூட இவனுக்கு கேக்குது. இதுக்கு முன்னாடி நார்மலான லூப்ல எந்த டைமுக்கு இது நடக்கணுமோ அதே டைமுக்கு தான் இப்பவும் நடக்குதா, லூப் நார்மல் நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு சின்ன ஆறுதலோட தான் நேரா கிளம்பி மோமோ கம்பெனிக்கு வரான். இந்த மேகியை ரிசீவ் பண்றதுக்காக மோவுமே அங்க ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவளையுமே வந்து ஒரு ஃபார்மலான இன்ட்ரோடக்ஷன் 2 பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. நான் உங்களோட ரேன் ப்ராஜெக்ட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன், அதனால தான் உங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்க ஆஃபீஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் வாங்க மேடம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகியை ஆஃபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போறான். டாங்ஷி அவனோட காரை பார்க் பண்றதுக்காக அங்கேயே இருந்துக்கிறான். இவங்க 2 பேர் மட்டும் தான் ஆஃபீஸ்க்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது எது தப்புல தானியா வரா. சிஇஓ இல்லையா இந்த மோ, அதனால அவனுக்கு விஷ் பண்ணிட்டு கிராஸ் பண்ணி அவ பாட்டுக்கு கேஷுவலா போயிடுறா. இந்த மேகியை அவ திரும்பி கூட பார்க்கல. இந்த மேகியுமே தானியாவை திரும்பி கூட பார்க்கலதான். ஆனா அவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணி போறத ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் மியூசிக்கோட ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறாங்க. சோ இவங்க 2 பேருக்குள்ள என்னவோ இருக்குங்கிறது நல்லா தெரியுது. இங்க டாங்ஷி அவனோட காரை பார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு யூஷியா வரத பாக்குறான். ஆக்சுவலா நார்மலா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா லூப்லயும் யூஷியா இந்த நேரத்துக்கு ஒரு உயரமான பில்டிங்ல மொட்டை மாடியில போய் ஹானை மீட் பண்ணி ரகசியம் பேசியிருப்பா இல்லையா, அந்த சீன் நடந்திருக்கணும். எதுக்காக இப்ப இந்த யூஷியாவோட ட்ராக் டைம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ யூஷியாவை பாக்குறதுக்காக இந்த ஹானுமே அவசர அவசரமா பின்னாடியே விரட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் போய் மறைஞ்சு நின்னுட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல யூஷியா வந்து மோக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டிருப்பா, அவன் சேர்மனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த லூப்ல அவன் மோக்கு ஆதரவா ஓட்டு போட்டுட்டா போல இருக்கு. அதை கேட்கறதுக்காக தான் ஹான் ஓடி வரான். நம்ம தான் பிளான் பண்ணோம் இல்லையா,
என்னோட 20% ஷேர், உன்னோட 15% ஷேர் 2யும் ஒண்ணு சேர்த்து நாம இந்த மோமோ கம்பெனிய டேக் ஓவர் பண்ணணும்னு சொல்லி எதுக்காக நீ மாத்தி ஓட்டு போட்ட அப்படின்ற மாரி சண்டை பண்றான். இங்க பாரு நம்ம போட்ட டீலிங்லாம் இத்தோட மறந்துரு. இது முடிஞ்சு போச்சு. நான் இன்னைக்கு உன்ன நான் பார்க்கவே இல்லன்னு நெனச்சுக்கிறேன். கூட போட்டி போடுறதுக்குலாம் உனக்கு எந்த தகுதியும் இல்ல. தயவு செஞ்சு அத பண்ணாத அப்படின்ற மாரி இவ சொல்றா. இவனுக்கு கோவம் வந்துருது. அவ கைய புடிச்சு மிரட்டிட்டு இருக்கான். என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க? நம்ம தான் டீலிங் போட்டோம்ல. நீ ஏன் இப்ப மாத்தி பண்ற? நான் போய் கிட்ட பேசணும்னு நெனைக்கிறேன். கிட்ட போய் சொல்லட்டுமா? அவன் பொண்டாட்டி அவனோட சொத்து அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றாங்கிறத சொல்லட்டுமா? அப்படின்ற மாரி பிளாக்மெயில் பண்றான். இப்ப என்ன தான்டா பண்ணணும்னு நெனைக்கிற? அப்படின்னு அவ கோவமா கேட்கிறாளா? நம்மளோட டீலிங் முடிஞ்சதாவே இருக்கட்டும். ஆனா லேபோட அக்சஸ் கோடு வேணும்னு உன்கிட்ட கேட்டேன்ல. அதை என்கிட்ட குடுத்துரு அப்படின்ற மாரி கேட்கிறான். நான் உனக்கு ஒரு அட்வைஸ் குடுக்கட்டுமா? தயவு செஞ்சு அந்த லேபுக்கு போகாத அப்படின்ற மாரி சொல்றா. அது எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். எனக்கு அக்சஸ் கோட குடு அப்படின்ற மாரி சொல்றான். இவளும் சரின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறா. இவ அன்னைக்கு நைட்டு ஃபாலோ பண்ணிட்டு போனப்ப இவன் ஏதோ ஒரு லேப்ல பாஸ்வேர்ட போட்டு உள்ள போயிருப்பான். இவ கூட போன்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பா இல்லையா? அந்த வீடியோவ தான் இவனுக்கு அனுப்பி வைக்கிறா. தயவு செஞ்சு இனிமே என்ன வந்து பாத்துறாதடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவனும் பாஸ்வேர்ட வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் டாங்ஷி என்ன பண்றான்? நேரா இந்த ஹான போய் பார்த்து அவனோட ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறான். அவனோட போலீஸ் ஐடி இருக்கு இல்லையா? அத காமிச்சு கொஞ்ச நேரம் பேசலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நேரா இந்த ஹானோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறான். எனக்கு நல்லா தெரியும் உங்க அப்பாவோட சாவுல உனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி. அதுவும் இந்த ஸ்குவிட் இந்த கேஸ்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் உன் அப்பாவோட கேஸ் ஆக்சிடென்ட் கிடையாது, மர்டர்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த கம்பெனிக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறது ஷேருக்காகவோ இல்ல பவருக்காகவோ கிடையாது. உங்க அப்பாவை கொன்ன கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்க. கரெக்டா? நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒரே ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். சேர்ந்து போலாமா? அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவனுக்கு ஒரு சந்தேகம் டாங்ஷியை நம்பலாமா வேணாமான்னு சொல்லி. சரி நீ என்ன பிளான் பண்ணிருக்க அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறானா. இந்த ஆபீஸ்ல மோக்கு ஒரு சீக்ரெட் லேப் இருக்குல்ல, அந்த லேபுக்குள்ள தான் அவனுடைய ரகசியங்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருக்குல்ல, அது என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதை கேட்டதும் அவன் ஷாக் ஆயிடுறான். அப்ப அவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான். இவங்க அப்பா ஹான் சாகிறதுக்கு முன்னாடி இவன் ஊதாரித்தனமா ஊர் சுத்திட்டு தானே இருந்திருக்கான். அப்போ அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக இதே ஆபீஸ்க்கு வந்திருக்கான். காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக வரான். ரூம் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ சண்டை நடக்கிற சத்தம் கேக்குது. ஹெட்போனை கழட்டிட்டு என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி காதை வச்சு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது நீ ஒரு சீக்ரெட் லேப் வச்சிருக்கியா? அதுல ஏதோ ரகசியம் மறைச்சு வச்சிருக்கியா? அந்த ரகசியம் வெளியில வந்தா மோமா கம்பெனியே அழிஞ்சு போயிடுமா? அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கோவமா கத்துற சத்தம் தான் கேக்குது. அதுக்கப்புறம் யாரோ வெளியே வர சத்தம் கேட்கவும் இவன் ஹெட்போனை மாட்டிக்கிட்டு போய் கேஷுவலா நின்னுக்கிறான். வெளியே வருது இந்த மோதான். இவன் காதுல ஹெட்போன் மாட்டி இருந்ததுனால இவனை சீரியஸா எடுத்துக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் போய் அவங்க அப்பாவை பாக்குறான். அப்பா சாரிப்பா, நேத்து நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன், அதனாலதான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். சத்தியமா இனிமே நான் அந்த பசங்களோட சேரவே மாட்டேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றானா. போடா, நீ இது வரைக்கும் எத்தனையோ தடவை இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்ட, உன் சத்தியத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரா. நான் உண்மையை தான்ப்பா சொல்றேன். நான் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுடுறேன். நான் வந்து இந்த கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் மோமோவில் ஜாயின் பண்ணி அடிமட்டத்தில் இருந்து ஜாயின் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நான் முன்னுக்கு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றானா. தயவு செஞ்சு இந்த எண்ணத்தை கைவிட்டுடுடா. நானே எப்படா இந்த கம்பெனியை விட்டு தப்பிச்சு போலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னோட ஷேர்ஸ் எல்லாம் கூட விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இனிமே இந்த கம்பெனில இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. இதை கேட்டதும் இவனும் ஷாக் ஆகுறான். என்னாச்சுப்பா, நம்ம வளர்றதுக்கு காரணமே இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் தான், அதை ஏன் விற்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி இவன் காரணம் கேட்கறான். ஆனா அதுக்கு ஹான் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அது உனக்கு தேவையில்ல போடா அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஏன்பா உங்களோட இந்த முடிவுக்கு காரணம் அந்த சீக்ரெட் லேபா அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹான் முகத்துல அப்படி ஒரு ஷாக்கு. யாரடா சொன்னா உனக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தான் இங்க சத்தமா கத்திக்கிட்டு இருந்தீங்களே, அதை வேற யாரும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க பாரு, நீ கேட்ட விஷயத்தை இப்படியே மறந்துடு. தயவு செஞ்சு யார்கிட்டயும் இதை சொல்லிடாத. இந்த பிரச்சனைக்குள்ள வந்துடாத. இந்த கம்பெனியும் நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அப்ப சொல்லியிருந்திருக்காரு. அதையெல்லாம் இப்ப டாங்ஷி கிட்ட சொல்றான். என் அப்பாவை இதுக்கு முன்னாடி நான் அந்த அளவுக்கு நர்வஸா நான் பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றானா. சோ அந்த சீக்ரெட் லேப்ல ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. ஆனா அந்த ரகசியத்தை நீ ஹேண்டில் பண்ண வேண்டாம். அதை போலீஸ் கையில ஒப்படைச்சிரு. போலீஸ் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம். உங்க அப்பா பேச்ச கேளு. நீ இந்த பிரச்சனையை விட்டு கொஞ்சம் விலகியே இரு. அதுதான் உனக்கும் நல்லது. இன்னைக்கு நைட் இந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறான். அதுதான் கரெக்டான டைம். அப்ப நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாங்ஷியும் கிளம்பி போயிடுறான். இந்த மேகி கூட மீட்டிங்கை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. டாங்ஷி அவளை ஃபாலோ பண்றதுக்காக பின்னாடியே அவனோட ஆள் ஒருத்தனை அனுப்பி வைக்கிறான். எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து வச்சிருக்கான் இல்லையா. அவங்கவுங்க வேலை இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறான். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ரிப்போர்ட் பண்றாங்க. ஜேம்ஸ் சொல்றான், பாஸ் கென் இன்னமும் அவன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான், வெளியே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஜூலி அனலியை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா போல இருக்கு. அனலி இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, அவளும் வெளியே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க மேகியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவன், பாஸ் மேகி கிளம்பி நாட்டை விட்டே போயிட்டா பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஷானாக்கு ப்ரொஃபசர் ஜியாங்க பத்தின டீட்டெயில் எடுக்க சொல்லியிருப்பான் போல இருக்கு. நான் இன்னமும் ப்ரொஃபசர் ஜியாங்க பத்தி தான் தேடிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் ஏதாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அவளோட கம்ப்யூட்டர்ல தான் ஜியாங்க பத்தி ஏதோ தேடிட்டு இருக்கா. என்னத்தையோ கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு. ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா. உடனே டாங்ஷிக்கு கால் பண்ணி, பாஸ் உடனே கிளம்பி இங்க வாங்க, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்னொரு பக்கம் அனலியை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டரை போய் பாக்குறா. இந்த 3 வருஷமா எங்க அம்மாவுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த மெடிக்கல் ரெக்கார்டு எனக்கு வேணும்.
ஒரு அனாலிசிஸ்க்காக வேணும் அப்படின்ற மாரி சொல்றாளா. அப்ப அந்த டாக்டர் கேட்கிறாரு, "நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். எனக்கு ஹானஸ்ட்டான பதில சொல்லு. எனக்கு தெரியாம உங்க அம்மாவுக்கு நீ எதுவும் சீக்ரெட்டா மருந்து குடுக்குறியா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரா. இவ ஒரு மாரி அமைதியா இருக்கா. அதுல இருந்தே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவ ஏதோ குடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாரு, நான் குடுத்த மருந்துனாலயோ, இல்ல இப்ப மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கிற எந்த ஒரு மருந்துனாலயும் இன்னைக்கு காலையில உங்க அம்மாவுக்கு ஒரு டெம்பரவரியான ரியாக்ஷன் வந்துச்சு இல்லையா? அது கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ வேற ஏதோ மருந்து குடுத்துருக்க. அதனால தான் உங்க அம்மாவுக்கு அந்த மாரி ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு. ஆனா அது டெம்பரவரி தான். தயவு செஞ்சு அத பண்ணாத. உங்க அம்மாவுக்கு அது ஆபத்து தான். ஏன்னா ஏற்கனவே இந்த மாரி நடந்திருக்கு. இந்த மாரி டெம்பரவரி சொல்யூஷன்னால ஆபத்து தான் நடக்கும்." அப்படின்ற மாரி இந்த டாக்டர் சொல்றாரா. ஏற்கனவே இந்த மாரி நடந்திருக்கா? எங்க நடந்துச்சு? நம்ம நாட்டிலயும் சரி, இல்ல வேற ஏதாவது நாட்ல இந்த மாரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காங்களா? நடந்திருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் கிடைக்கவே இல்ல. எங்க நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு? அப்படின்ற மாரி கேட்கிறாளா. எனக்கு கன்ஃபார்மாலாம் தெரியாதும்மா. இது வந்து இன்ஃபார்மலா குடுக்கப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட். ஒரு ரகசியமான பேஷண்ட்ன்னு வச்சுக்கோயேன். நான் கேள்விப்பட்டுருக்கேன். அவ்வளோதான் எனக்கு கன்ஃபார்மா தெர்ல. யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாரி ஒரு ட்ரீட்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு அப்போதைக்கு குணமாகியிருக்கு. ஆனா, அவங்க குணமான அடுத்த 7 நாளிலேயே அவங்க மறுபடியும் கொலாப்ஸ் ஆகியிருக்காங்க. ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்காங்க. அப்படின்ற மாரி இந்த டாக்டர் சொல்றாரு. "எந்த ஹாஸ்பிட்டல்ல?" அப்படின்ற மாரி கேட்கிறா. கண்டிப்பா அது பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல. பெரிய ஹாஸ்பிட்டலா இருந்தா வெளிய தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு சின்ன கிளினிக் தான் நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெர்ல அப்படின்ற மாரி இந்த டாக்டர் சொல்றாரா. அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்பைனல் கார்ட்ல டியூமர் இருந்துச்சாம். ஃபைனல் ஸ்டேஜ்ல இருந்தாங்களா அப்படின்ற மாரி கேட்கிறாளா. "அது எப்படிம்மா உனக்கு தெரியும்?" அப்படின்ற மாரி ஷாக் ஆயி போய் கேட்கிறாரு. "அது எந்த வருஷம் நடந்துச்சு?" அப்படின்னு கேட்கிறாளா. இவரு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு 2016ன்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. "நான் உங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போய் அவரோட கம்ப்யூட்டர்ல Googleல என்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்கா. ஏதோ ஒரு கிளினிக்கோட பேர் போட்டு தான் தேடிக்கிட்டு இருக்கா. ஏதோ அவ தேடின கிளினிக்கும் கிடைச்சிருச்சு போல இருக்கு. அத பார்த்ததும் இவ ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு யோசிச்சு பார்க்குறா. இவளோட ஃப்ரெண்ட் அந்த ஃபெங் வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தா இல்லையா? அப்போ அனலி வந்து அமெரிக்காவுல படிச்சுக்கிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. 2 பேரும் வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப "எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கு உடம்பு பெட்டரா இருக்கா?" அப்படின்ற மாரிலாம் நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. "நான் நல்லா இருக்கேன். கூடிய சீக்கிரம் சரியாயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு." அப்படின்ற மாரி அந்த ஃப்ரெண்ட் ஃபெங்கும் சொல்லிக்கிட்டு இருக்காளா. அப்ப யாரோ ஒருத்தங்க பிளேட் நெறைய பழமோ, சாப்பாடோ ஏதோ கொண்டு வந்து அவ முன்னாடி வைக்கிறாங்க. கை மட்டும் தான் தெரியுது. "யார் அது?" அப்படின்ற மாரி கேட்கிறா அனலி. "அது கேர்டேக்கர்." அப்படின்ற மாரி அவ சொல்றாளா. "ஓ! அப்படியா? சரி, சரி." அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கேஷுவலா "நான் சீக்கிரம் குணமாயிடுவேன். நான் குணமாகறதுக்கு 50, 50 சான்சஸ் இருக்கு." அப்படின்ற மாரிலாம் அந்த ஃபெங் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட தலகாணில இந்த ஹாஸ்பிட்டலோட பேரு இருந்திருக்கும். அது பாதி மட்டும் அனலிக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயம் இப்ப ஞாபகம் வரவும் தான், அத வச்சு ஏதோ ஒரு கிளினிக்கோட பேர இவ கண்டுபிடிக்கிறா. அத பார்த்துட்டு இவ ஷாக் ஆயி போய் உட்கார்ந்திருக்கா. இங்க டாங்ஷி ஷானாவ பார்க்கறதுக்காக வரான். ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்லி கூப்பிட்டா இல்லையா? இவனும் வேக வேகமா கிளம்பி வரான். "என்னம்மா கண்டுபிடிச்ச?" அப்படின்ற மாரி கேட்கிறானா. "2 ஷாக்கிங்கான நியூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் பாஸ். இந்த புரொஃபசர் ஜியாங் இருக்காரு இல்லையா? அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா." அப்படின்ற மாரி சொல்றா. "பொண்ணா? எங்க இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கிறான். "ஒரு பொண்ணு இருக்கா பாஸ். அவருக்கு ஒரு குழந்தை பொறந்திருக்கு. ஆனா குழந்தை பொறந்ததுமே அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. இவரு ரிசர்ச்ன்னு அந்த வேலையவே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால, இவரால குழந்தைய சரியா பார்த்துக்க முடியல. அதனால குழந்தை இல்லாத ஒரு கப்பிள்க்கு அவரோட பொண்ண அவர் தத்து குடுத்திருக்காரு. இத 2 பார்ட்டீஸும் ரொம்ப ரகசியமா மெயின்டெயின் பண்ணியிருந்திருக்காங்க. யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஆனா அவங்களுடைய அடாப்ஷன் பேப்பர நான் கண்டுபிடிச்சுட்டேன். அவரோட பொண்ணு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் பாஸ். நீங்களே பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடாப்ஷன் பேப்பர இவ எடுத்து காமிக்கிறா. பார்த்தா அந்த புரொஃபசர் ஜியாங்கோட பொண்ணு வேற யாரும் இல்ல. இந்த தானியா தான். தானியாவ தான் இவரு சின்ன வயசுலயே டேங்குக்கு தத்து குடுத்திருப்பார் போல இருக்கு. தானியா தான் புரொஃபசர் ஜியாங்கோட பொண்ணு அப்படின்ற மாரி டாங்ஷி ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலா முதல் லூப்ல வந்து அந்த கல்யாண ஃபங்ஷன்ல பாம்பு வெடிச்சிருந்திருக்கும். அந்த கல்யாணத்துல இந்த தானியாவுமே இருந்திருப்பா. ஆனா அங்க உயிர் தப்பிச்ச 3 பேர்ல தானியாவுமே ஒரு ஆளு. ஒருவேளை இந்த புரொஃபசர் ஜியாங் ஸ்குவிட்டா இருந்திருந்தா, தான் பொண்ணோட உயிரையே இப்படி ஆபத்துல மாட்டி விட்டுருந்திருப்பாரா? அப்படின்ற மாரி யோசிக்கிறான். "என்ன பாஸ் யோசிக்கிறீங்க?" அப்படின்ற மாரி ஷானா கேட்கிறாளா. "ஒண்ணும் இல்ல. நீ ஏதோ 2 விஷயம்னு சொன்ன. இன்னொன்னு என்ன?" அப்படின்ற மாரி கேட்கிறான். அந்த புரொஃபசர் ஜியாங்குக்கு இன்னொரு பொண்ணும் இருக்கா? அப்படின்ற மாரி இன்னொரு குண்ட தூக்கி போடுறா. "அது யாரும்மா?" அப்படின்ற மாரி கேட்கிறான். "அது யாருன்னு தெரியல பாஸ். ஆனா இந்த புரொஃபசர் ஜியாங் அமெரிக்காவுல கொஞ்ச நாள் வேலை பார்த்திருக்காரு. அங்க இருக்கும்போது ஒரு ஏசியன் லேடி கூட அவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கத்துல அவருக்கு ஒரு குழந்தையுமே பொறந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த அம்மா, பொண்ணு 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியல. காணாம போயிட்டாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல." அப்படின்ற மாரி சொல்றா. "யாரா இருக்கும்?" அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கானா. "சரி இதெல்லாம் எந்த வருஷம் நடந்துச்சு?" அப்படின்ற மாரி கேட்கிறான். "புரொஃபசர் அமெரிக்காவுக்கு போனது 1995ல. ஆனா அந்த குழந்தை பொறந்தது எப்பன்லாம் எனக்கு தெரியாது." அப்படின்ற மாரி சொல்றா. இவனுக்கு உடனே டக்குன்னு மேகியோட ஞாபகம் தான் வருது. அனலி சொல்லியிருப்பா, "நான் அமெரிக்காவுக்கு போனப்ப தான் மேகிய மீட் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பா. இந்த பாஸுமே சொல்லியிருந்திருப்பாரு, மேகியோட அப்பாவ பத்தின எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. மேகி என்னதான் அமெரிக்காவ சேர்ந்த பொண்ணா இருந்தாலும், அவ ஒரு சைனீஸ் தான். அவங்க அம்மாவுமே சைனீஸ் தான். ஒருவேள மேகியா இருக்குமோ அப்படின்ற மாரி தான் இவன் சந்தேகப்படுறான். மேகிய இவன் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்தப்ப, கார்ல அவ காஃபி குடிச்சிட்டு வந்திருப்பா இல்லையா? அந்த கப் அவன் கார்ல தான் இருக்கு. வேக வேகமா ஓடி போய் அந்த கப் எடுத்து கவர்ல போட்டு ஷானா கிட்ட குடுத்து, "இது கொண்டு போய் பாஸ் கிட்ட குடு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு பாஸ்க்கு கால் பண்றான். "ஷானா இப்போ ஒரு கப் எடுத்துட்டு வருவா. எனக்கு உடனே அதோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வேணும். புரொஃபசர் ஜியாங் கூட செக் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்றான். அதே சமயம் பேரலலா நடக்கிற நெறைய விஷயங்கள காமிக்கிறாங்க. அனலி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில போறா. ஜூலி அவள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கா.
பாஸ் வந்து அந்த கப் எடுத்துட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு குடுக்குறாரு. அவசர அவசரமா அங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவன் ஒரு மாஸ் சர்வலைவ் சொல்லியிருந்தான் இல்லையா? ஊரு பூரா புரொஃபசர் ஜியாங்க தேடுற வேலை. அந்த வேலையுமே பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு. டாங்ஷி போய் தானியாவ மீட் பண்றான். மீட் பண்ணி என்ன பேசினான்றதெல்லாம் காமிக்கல. ஆனா அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்கன்றத மட்டும் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹான் தீவிரமான யோசனையில இருக்கான். அந்த லேப்ல பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ண வீடியோவ யூஷி அனுப்பியிருப்பா இல்லையா? அந்த வீடியோவ எடுத்து வச்சுட்டு இத டாங்ஷிக்கு அனுப்பலாமா? வேணாமா? அவன நம்பலாமா? வேணாமா? அப்படின்ற மாரி அவன் யோசனையில மூழ்கி போயிருக்கான். இன்னொரு பக்கம் இந்த யூஷியா பாத் டப்ல உட்கார்ந்துட்டு ஒரு மாரி பயந்து போய் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. மதியானம் 12 மணி ஆகுது. இந்த யுனிவர்சிட்டிக்கு செமினார் எடுக்கிறதுக்காக போவான் இல்லையா? நம்ம டாங்ஷி தான் கூட போறான் இந்த தடவ. அங்க போறான். செமினாரும் நடக்குது. அங்க செமினார் நடந்துட்டு இருக்கு. அதே சமயம் பாஸ் இவனுக்கு கால் பண்றாரு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. இந்த மேகி புரொஃபசர் ஜியாங்கோட பொண்ணு தான் அப்படின்ற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கைதி சீரிஸ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நாளைக்குள்ள பாத்துருங்க. ஏன்னா நாளைக்கு ஈவினிங் அந்த சீரிஸ் மொத்தமா எடுத்துருவேன். ஏன்னா அது கொஞ்சம் பஞ்சாயத்தான சீரிஸ். ஏதாவது பிரச்சனை சேனலுக்கு இழுத்துட்டு வந்து விட்டுடும். அதனால தான் சொல்றேன். சீக்கிரமா பாத்துருங்க. நாளைக்கு அந்த சீரிஸை டெலீட் பண்ணிடுவேன். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.